இன்றைக்கு இதுவரையும் போன 4 வாரம் வார்த்தை கொஞ்சம் நீடித்த நேரம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு சுருக்கமான எஸ்எம்எஸ் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் அன்டில் வி பிலீவ் என்ற தலைப்பில், அதாவது நாம் விசுவாசிக்கிற வரையும் என்ற தலைப்பில் நாம் தேவ செய்தி இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நாம் விசுவாசிக்கிற வரையும் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியத்திற்கு தாமதம் உண்டு. ஹல்லேலூயா. நாம் எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ அதே நேரத்தில் நாம் அதை பெற்றும் கொள்ளுகிறோம். இதை தேவ வார்த்தையிலிருந்து தியானிக்க இருக்கிறோம். ஏன் விசுவாசிக்கிற வரைக்கும் என்று நாம் சொல்லுகிறோம் என்பதை நாம் 3 வசனத்தை எடுத்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். எபிரேயர் 12வது அதிகாரம் தமிழில் முதல் வசனத்தின் நடுபாகம் 2வது வசனம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவை, இந்த தேவ வார்த்தையை பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இந்த தேவ வார்த்தையை ஆசீர்வதியும் ஐயா. ஆவியானவர் நீரே எங்களிடத்தில் தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி இதிலிருந்து புறப்பட்டும் மறைந்திருக்கும் சத்தியத்தினால் எங்களை ஆவியை பலப்படுத்தி நாங்கள் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையும் தாரும். எங்களுடைய இதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். உடைய சத்திய வார்த்தை எங்களுக்குள் பிரவேசிப்பதற்காக கிருபை தாரும் என்று இயேசு நாமத்தில் ஹல்லேலூயா சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். அமேன், அமேன், அமேன். காண்போம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் யார்? நம் இயேசு. ஹல்லேலூயா. அதாவது தொடங்குகிறவரும் முடிக்கிறவர் என்றால் இந்த விசுவாசமே கர்த்தராகி இயேசுதான். நாம் அவரை விசுவாசித்தோம் என்றால், அவர் செய்த கிரியைகளை விசுவாசித்தோம் என்றால், நாம் ரட்சிப்புக்குள் வந்தோம் என்றால், அதுவே நமக்குள் விசுவாசம் இருக்கிறது என்பதற்கு ஒரு அறிகுறியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இயேசுவை நம்பி வருகிறோம். பிதா ஆனவர் சர்வ வல்ல தேவன் நமக்காக இயேசுவை அனுப்பினார். நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது இயேசு சிலுவையில் நமக்காக செய்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்பதை விசுவாசிப்பதுதான் முதல் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை தொடங்கி வைத்தவரே, இந்த பூமியில் இந்த விசுவாசத்தை தொடங்கி வைத்தவரே கர்த்தராகிய இயேசுதான். ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசுதான் நமக்கு வெளிப்பட்டார். அப்ராமுடைய விசுவாசம், அப்ராமிடத்தில் கர்த்தராகிய தேவன் நேராக பேசினார். நீ இந்த வீட்டை விட்டு உன்னுடைய உறவினர் விட்டும் எல்லாவற்றையும் நீ வெளியே வா என்று. அது கர்த்தருடைய சத்தம், கர்த்தராகிய தேவனுடைய சத்தம் என்று அறிந்து விசுவாசித்து வெளியே வந்தார். அந்த விசுவாசம் வேறு. ஆனால் பாவத்தை சுமந்து தீர்த்து நமக்கு நீதியுத்தத்தை தெரிந்து நாம் பரலோகம் போவதற்காக நமக்குள் நித்திய ஜீவனையும் தந்தவர், ஈவாக தந்தவர் கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். இன்றைக்கு யூதர்களும் நாம் புறஜாதிகளும் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தால் மட்டுமே நாம் பரலோகம் போய் சேர முடியும். அதான் தேவ வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். இந்த விசுவாசத்திற்கு தொடக்கமும் முடிவுமான இயேசு, அவர் என்ன செய்தார்? அவரை கர்த்தராகிய தேவன் சிலுவைக்கு மரிப்பதற்காக அனுப்பினார். எந்த மரணம்? சிலுவையில் அறைந்து அவர் மரிக்க வேண்டும். அவரை அறைந்து
அதற்காக ஒரு கூட்டம் இதற்காக இயேசுவை அந்த சிலுவையில் அறைவதற்காக ஒரு கூட்டம் இருந்தது. அவர் நன்கு அறிந்திருந்தால் அவர்கள் கையில்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அப்படி அறிந்தும் அவர் எப்படி அந்த சிலுவையை நோக்கி போனார்? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவர் சிலுவைக்கு நேராக போகும்போது அவருக்கு முன்பாக வைத்திருக்கும் காரியத்தை அவர் அறிந்து சந்தோஷப்பட்டார். அதாவது சிலுவை அவருக்கு முன்பாக தெரியவில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக சிலுவை தெரிந்து அவருக்கு சந்தோஷம் இருந்திருக்காது. அவருக்கு முன்பாக தெரிந்ததுன்னு, இந்த சிலுவையில் நான் அறையப்பட்டு நாம் மரித்தால் அதற்கு பிறகு என்னை பிதானவர் உயிரோடு எழுப்புவார், நான் உயிர் தெழுந்து அதற்கு பிறகு நடக்கும் காரியத்தையும் அவர் அறிந்திருந்தார். என்ன நடக்கிறது? அவரை விசுவாசிப்பவர்கள் எல்லாம், அவர் சிலுவையில் செய்த காரியத்தை விசுவாசிப்பவர்கள் எல்லாம் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். அதற்கு இயேசு காரணமாக இருப்பார். அவருடைய இந்த சிலுவையின் மரணம் தான் காரணமாக இருக்கும். அதனால் அவர் தமக்கு முன் வைத்திருந்த இந்த காரியத்தை சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு முன்பாக வைத்திருந்த காரியம் என்ன? சிலுவை அல்ல. அவருடைய கண்கள் கண்டது, அவருக்கு முன்பாக ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் கண்டார். இந்த பூமியில் இருக்கும் மனிதர்களுக்கு வரும் ரட்சிப்பை அவர் கண்டார். அதை காணும்போது இந்த சிலுவையின் மரணம் அது ஒரு லேசான ஒரு காரியமாக அதை எண்ணிக்கொண்டார். எவ்வளவாக அந்த வேதனை இருந்தாலும் அதை நான் சகித்துக் கொள்வேன் என்று அந்த தைரியத்தோடு போனார். கர்த்தராகிய இயேசு அவர் தேவனாக இருக்கிறார். அவர் முழு மனுஷனாக நம் முன்பாக வந்தவர். அந்த சிலுவையில் அவர் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் இந்த கிரியை செய்து முடித்தார். அவரை கொல்லுவதற்கு யாரும் முடியாது. அவர் என்ன சொன்னார்? நான் என்னுடைய ஆவியை நான் ஒப்படைப்பேன், அந்த ஆவியை நான் திரும்ப எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னார். அதாவது அவருக்கு மரணம் இல்லை. யார் என்ன அறைந்தாலும் எது செய்தாலும் அவர் அதனால் கடைசியாக அவருடைய ஆவியை அவர் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இல்லை என்றால் அவருக்கு மரணம் இல்லை. பிதாவே என்னுடைய ஆவியை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்த உடனே தான் அவர் சிலுவையில் மரித்தார். அதாவது அவருக்கு முன்பாக இருந்த சிலுவையில் இருக்கும் மரணத்தை அவர் பார்க்காமல் அதற்கு பின்பாக இருக்கும் விளைவுகளை பார்த்தார். அவர் செய்யும் கிரியையினால் இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தருகிறார், ரட்சிப்பின் சந்தர்ப்பத்தை. இந்த சிலுவையில் இயேசு செய்து முடித்த கிரியைகளை விசுவாசிக்கவன் அவன் ரட்சிப்படைவான். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் நாம் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாட இருக்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சிலுவையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தை இந்த புனித வெள்ளிக்கு முன்பாக கர்த்தர் தரும் வார்த்தையாக எண்ணிக்கொள்ளலாம். நாம் கர்த்தராகிய இயேசுடைய விசுவாசத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சிலுவைக்கு போவதை அவர் முன்பாக காணவில்லை. அதற்கு பிறகு வரும் நன்மைகளை அவர் கண்டார். சிலுவையில் இருக்கும் உபத்திரத்தையும் பாடுகளையும் அவர் அனுபவிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தாலும் அவர் என்ன செய்தார்? கர்த்தராகிய தேவனுடைய சித்தம். அவர் என்ன சொன்னார்? இது முடிந்தால் என்னிடத்தில் இந்த கோப்பை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி அவர் அழுது ஜெபித்தார். அவருக்கு கண்களிலிருந்தும் சரீரத்திலிருந்தும் அவருக்கு ரத்தம் தான் வந்தது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்,
அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அந்த ரத்தம் வரும்ன்று சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ரத்தம் வந்து வடிகிற சரீரத்திலிருந்து வருகிற அளவுக்கு அவர் ஜெபித்து கொண்டார். இந்த முடிந்தால் இந்த கோப்பை எடுத்துக்கொள்ளுங்க என்று. அதாவது சிலுவைக்கு போவதுக்கு பயந்து அவர் ஜெபிக்கலை. எதற்கு அவர் பயந்திருந்தார்? சிலுவையில் எல்லா பாவத்தையும் அவர் மீது கர்த்தராகிய தேவன் திணிக்கும் போது அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய முகம் இயேசுவை விட்டு திரும்பும். என் பாவத்தை பார்க்க முடியாது தேவனால். அதனால் அவருடைய முகத்தை திருப்பி விடுவார். தேவன் அவருடைய முகத்தை திருப்பி விடுவார். பிதானவர் இயேசுவிடத்திலிருந்து அவருடைய முகத்தை திருப்பி விடுவார். அந்த நேரத்தை அவர் விரும்பவில்லை. என்னுடைய உம்முடைய முகத்தை நீர் என்னிடத்திலிருந்து திருப்பக்கூடாது, அந்த வேதனை மட்டும்தான் இருக்குது, அது வேற ஏதாவது வழி இருக்கா இதுக்குன்னு கேட்குறாரு. ஆனால் பிதானவர் சொல்லுகிறார், வேற எந்த வழியும் இல்லை, இது மட்டும்தான் வழி, இதை நீ செய்துதான் ஆக வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை அறிந்த இயேசு அவருக்கு பிரியமான, அதாவது 53வது ஐசியா 53வது வசனத்தை வாசிக்கும்போது, சிலுவையில் இயேசு மரிப்பது கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. I think it comes towards the end. It pleased the Lord to bruise. 53வது அதிகாரம் ஏசாயா 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது போதும். ஹல்லேலூயா. வாசிங்க, அது போடுங்க பார்ப்போம். அவர் சந்ததியை கடைசி பரவாயில்ல. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் ஆகும். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை அவர் என்ன சொன்னார்? எனக்கு அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்குள் படுத்துவதற்கு அவருடைய ஆத்மா தன்னை, அதாவது ஆங்கிலத்தில் இட் ப்ளீஸ்ட் த லார்ட். இதில் வந்து சித்தம் சொல்கிறார். இட் இஸ் இஸ் வில். சித்தன்றா வில். அவருடைய சித்தம் மட்டுமல்ல, அவருடைய பிளஷர், அதாவது அவருக்கு இன்பமாகவும் இருந்தது. இயேசு சிலுவை மரிப்பதால் அவருக்கு எது இன்பமாக இருந்தது? ரட்சிப்புக்குள் இவ்வளோ பேர் வருகிறார்களே, இந்த ஒரு ஆத்மாவை அவர் இந்த பூமியில் விதைக்கும் போது பல ஆத்மாக்களை அறுவடை அளிக்க முடியும் என்று ஒரு அறிவோடு தான் பிதானவர் இதை செய்தார். இந்த ஆத்மாவை அவர் என்ன செய்கிறார்? அவர் நடுகிறார் பல ஆத்மாக்களை அறுவடையாக எடுத்துக்கொள்வதற்காக. அதனால்தான் இது என்னுடைய சித்தம் தான், இது எனக்கு பிரியமாகவும் இருக்கிறது, நீ சிலுவையில் மரி. அவருடைய சித்தத்தையும் பிரியத்தையும் செய்து முடிப்பதற்காக தான் இயேசு சிலுவைக்கு போய் மரித்தார். 2 காரியம், அவருடைய சித்தமும் அவருக்கு இன்பமான காரியம். ஏன்? இது ஒரு சத்தியம், கர்த்தராகிய தேவனுடைய ஒரு சத்தியம். இயேசு சிலுவைக்கு போய் சிலுவையில் நொறுக்கப்பட்டவர் அந்த வண்ணமாக மரித்தால், சாதாரண மரணம் அல்ல, அது சாட்டையால் எடுத்து அந்த 39 தழும்புகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கையில் ஆணி எடுத்து நொறுக்க வேண்டும், அதாவது அடித்து அவரை அந்த சிலுவையில் அறைய வேண்டும். அவர் நொறுக்கப்பட வேண்டும். அந்த எல்லாத்திற்கும் கர்த்தராகிய இயேசு ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் என்ன? இது முடிந்தால்தான் வர இருக்கும் காரியம் செய்ய முடியும். இது கர்த்தராகிய தேவனுடைய சித்தம் மட்டுமல்ல, அவருக்கு அது இன்பமாக இருக்கிறது. அவரை இயேசு பாடுபடுவது இன்பம் அல்ல, அதற்கு பிறகு வரும் காரியத்தை அறிந்தவர். ஹல்லேலூயா. எதற்காக இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்லுகிறேன் என்று
அடுத்த வசனத்திலிருந்து வாசிப்போம், புரிந்து கொள்வோம். நாம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13 16 வரை வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 13-16 வரை. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாக இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல் பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவலற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாம் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தக்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். அதாவது முதல் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விருப்பத்தையும் செய்கையும். அதாவது செய்கை என்றால் விசுவாச கிரியை. அந்த விசுவாச கிரியை செய்வதற்கு ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியும் செய்கைகளை உங்களில் உண்டாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது விசுவாசத்தில் நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் அக்கார்டிங் டு both his will and his pleasure. அது அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய பிரியத்தின்படியும் தான் செய்கிறோம். ஒரு சத்தியத்தை நாம் செயல்படும் போது, அந்த சத்தியத்தில் செயல்படும் போது அவருடைய சித்தமும் அதுதான், கர்த்தராகிய தேவனுடைய சித்தமும் அதுதான், அவருடைய இன்பமான காரியம் அதுதான். நாம் அந்த சத்தியத்தில் நிலையாக நின்று அந்த கிரியை செய்து முடிப்பது. ஏனென்றால் அதற்கு பிறகுதான் நமக்கு அந்த சத்தியத்தின் விளைவானாக அந்த எதற்காக நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும், வெளிப்படும். ஹல்லேலூயா. அதாவது அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்ற வார்த்தையை வைத்துக் கொள்வோம். அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து கொண்டு இருக்கும்போது அந்த வியாதியினால் பயங்கர வலி இருக்கலாம், உபதிரம் இருக்கலாம், எல்லாம் இருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப நாம் விசுவாசித்து கொண்டு அவருடைய தழும்புகள் இந்த வியாதியை இயேசு ஏற்றுக்கொண்டார். இனிமேல் நான் இந்த வியாதியை சுமக்க வேண்டியதில்லை. அவர் சுமந்த பிறகு நான் எதற்கு சுமக்கணும்? அதுதான் வார்த்தையை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வியாதி என்னுடைய சரீரத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் வியாதி இருக்கிறது, வலி இருக்கிறது. விசுவாசிக்கும் போது இன்னும் வலி அதிகமாகும். நம்ம அதை விசுவாசிக்கும் போது இன்னும் வலி அதிகமாகும். அதெல்லாம் சகித்து கொண்டு திரும்ப நாம் அதை அறிக்கையிடுகிறோம். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஹல்லேலூயா. நான் அறிந்திருக்கிறேன் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அதை மட்டும் தான் நான் ஏற்றுக்கொள்வேன். அந்த நேரத்தில் வலி இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் அதெல்லாம் தாங்கி அந்த சத்தியத்தை விசுவாசித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? இந்த சத்தியத்தை விசுவாசிப்பது தான் கர்த்தராகிய தேவனுடைய சித்தம். அந்த சித்தம் மட்டுமல்ல, அவர் நாம் அந்த வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை விசுவாசித்து கொண்டிருக்கும் போது அந்த பாடுகளை கடந்து செல்லும் போது அது அவருக்கு இன்பமாகவும் இருக்கிறது. ஏன் இன்பமாக இருக்கிறது? நாம் அவருடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை விசுவாசித்து நாம் அதனுடைய விளைவுகள், அதாவது அந்த சத்தியத்தை விசுவாசிப்பதனால் நாம் பெற்றுக்கொள்ள இருப்பது என்னது? சுகம். அந்த விளைவுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்பதை அறிந்ததனால்தான் இந்த சத்தியத்தை விசுவாசித்து அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம். ஒன்று அவருடைய சித்தத்தை அறிந்திருக்கிறோம், இன்னொன்று நாம் அவருடைய இன்பமான காரியம், அது தேவனுக்கு நான் இதை கடந்து செல்வது என்பதை அறிந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய விசுவாசத்தின்படி அவருக்கு இன்பமான காரியம் என்ன? நமக்கு சுகத்தை தருவது. அவருடைய இன்பமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். எதனால்? நாம் அவருடைய சத்தியத்தை, அவருடைய சித்தத்தின்படி நாம் அதை விசுவாசித்து நின்று கொண்டு அறிக்கையிட்டு அதை விட்டு விலகாமல் தொடர்ந்து பிடித்து கொண்டிருந்ததனால்
கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு அது இன்பமான காரியமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் அதன் விளைவை கொண்டு வருவதற்கு அந்த சத்தியத்தின்படி அந்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்வது. நாம் சத்தியத்தை விசுவாசிக்கலாம், ஆனால் அதில் இருக்கும் நன்மைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பது நாம் அறியாமல் இருந்திருக்கலாம் இதுவரையும். ஆனால் இன்றைக்கு அறிந்து கொள்கிறோம், கர்த்தராகிய தேவன் தான் அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார். ஏன்? நம்முடைய விசுவாசத்தை அவர் அறிந்திருக்கிறார். விசுவாசம் என்றால் என்ன? அவருடைய சித்தத்தையும் அறிந்திருக்கிறோம், அவருக்கு பிரியமான காரியம் என்ன என்றும் அறிந்திருக்கிறோம். அவருடைய சித்தம் என்ன? நாம் சத்தியத்தை விசுவாசித்து இருப்பது, நாம் அவருக்கு அது இன்பமான காரியம் என்பதை அறிந்து கொள்ளும் போது நாம் அந்த சத்தியத்தை விசுவாசிப்பது. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு இன்பமான காரியத்தை அவர் செய்கிறார். அவர் அந்த சத்தியத்தின்படி நமக்கு நன்மைகளை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதாவது எப்படி நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள, உன்னுடைய விசுவாசம் என்ன செய்கிறது? தேவ வல்லமையை கொண்டு வருகிறது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறது, தேவனுடைய இன்பமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது. கர்த்தராகிய இயேசுவிடத்தில் போய் ஒரு குஷ்டரோகி கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று. கர்த்தராகிய இயேசு என்ன சொல்கிறார்? எனக்கு சித்தம்தான், நீ சுத்தமாக. ஹல்லேலூயா. அதாவது கர்த்தராகிய தேவனுடைய சித்தம் என்ன? நாம் அவரை விசுவாசிப்பது, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. கர்த்தராகிய இயேசு என்ன அறிந்திருந்தால், இவன் உன்னை, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவருக்கு டவுட் என்ன? இது கர்த்தராகிய தேவனுடைய சித்தமா, கர்த்தராகிய இயேசுடைய சித்தமா, இவரை சுத்தமா? அந்த ஒரே ஒரு கேள்வி தான் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு விசுவாசம் இருக்கிறது, இயேசுவனால் அவனை சுத்தமாக்க முடியும் என்று. அவனுடைய டவுட் என்ன? அவனுடைய கேள்வி என்ன? உமக்கு சித்தமா என்னை சுத்தமாக்குவது? கண்டிப்பாக உம்மால் என்னை சுத்தமாக்க முடியும், அது உம்முடைய சித்தமா என்று தான் கேட்கிறார். இப்பொழுது பல விசுவாசிகளின் வாழ்க்கையில் இருக்கு ஒரே ஒரு கேள்வி, இது கர்த்தருடைய சித்தமா நான் இதை பெற்றுக்கொள்வது என்று. சிலுவையில் நமக்காக வைத்திருக்கும் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்வது அவருக்கு சித்தமான காரியமாக இருந்தால்தான் இயேசு அதற்காக நமக்காக பாடுகளை அனுபவித்தார். சிலுவையில் சுகத்திற்காக, செழிப்பிற்காக, சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்தார். ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய உபத்திரத்தின் நடுவில், அதாவது வறுமையில் இருக்கிறோம், கடன் தொல்லையினால் பிரச்சனை வந்து கொண்டிருக்கு, அப்படி இருந்தும் கர்த்தராகிய இயேசு எனக்காக சிலுவையில் தரித்திரனானார். அவர் ஐஸ்வர்யனாக இருந்த போதும் அவர் எனக்காக தரித்திரனானார். எதற்காக? நான் ஐஸ்வர்யமாகும்படி அவர் சிலுவையில் எனக்காக தரித்திரனானார். வானத்தின் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன், வெள்ளியும் பொன்னும் என்றே என்று சொன்ன தேவன் சிலுவையில் எனக்காக தரித்திரனானதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? அவருடைய சித்தம் நான் செழிக்க வேண்டும் என்று. அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக வேண்டும் என்று. அவருக்கு பிரியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக வேண்டும் என்று. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சிலுவையில் இருக்கும் அந்த சத்தியத்தை நாம் அறிந்து விசுவாசிப்பது. இது கர்த்தராகிய இயேசு எனக்காக செய்த கிரியை. நான் இன்றைக்கு வறுமையில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல, இது பிசாசுடைய சித்தம். இதை நான் அனுபவிக்க மாட்டேன். இயேசு எனக்காக சிலுவையில் பாடுகளை அனுபவித்து எனக்காக தரித்திரனானார். ஐஸ்வர்யமான இயேசு எனக்காக தரித்திரனானதற்கு ஒரே காரணம், நான் இந்த பூமியில் ஐஸ்வர்யனாக இருப்பதற்கு. இந்த தரித்திரத்தை நான் வெறுக்கிறேன், இதை புறம்பே தள்ளுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு நாமத்தில் நான் இயேசு சிலுவையில் எனக்காக வைத்த அந்த ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசு நாமத்தில் இதை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறேன். தரித்திரத்துக்கு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை, இயேசு நாமத்தில் என்று நாம் அறிக்கையிட வேண்டும், இதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஹல்லேலூயா அந்த காரியத்தை நமக்காக செய்து முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். ஒரு சாட்சியை இதற்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன். இந்த சத்தியத்தை செழிப்பின் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக 11 நாள்
உபவாசம் இருந்தேன். 11 நாள் உபவாசம் இருந்த போது 11வது நாள் உபவாசம் இருக்கும்போது, அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்குது, He came from heaven to show the way. அதாவது கடைசியில் என்ன, He came to pay our debts. அதாவது என்னுடைய கடன்களை அவர் அடைப்பதற்காக அவர் வந்தார். பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் எனக்காக மரித்தது என்னுடைய கடன்களை அவர் அவமாக்குவதற்கு. அதை ஒவ்வொரு நாளும் அந்த 11 நாள் அது இந்த வார்த்தை சத்தியத்தை விசுவாசித்து அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய கடன்களை இயேசு சிலுவையில் அதை அடைத்து விட்டார். இனிமேல் கரெக்டாக அந்த 11வது நாள் வந்து ஒரு காலிங் பில் அடிக்குது. காலிங் பில் அடித்து வெளியே போகிறேன். வெளியே போனோடனே கடன்காரன் நிற்கிறான். கடன்காரன், எதுக்கு வந்தீங்க? இல்லை சார், இந்த கிரெடிட் கார்டில் இவ்வளோ காசு அதுக்கு வாங்க தான் வந்தேன். அப்படியா சரி, நான் இப்போ உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி இது இரும்பு கேட்டை க்ளோஸ் பண்ணி உள்ளே போயிட்டு முழங்காலிட்டு சொன்னேன், இயேசுவே உண்மை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வெளியே நிற்கிறாரு. நீங்கள் தான் என்னுடைய கடனை எல்லாம் அடைச்சிட்டிங்கன்னு சொன்னீங்க, அவன் வந்து கேட்குறான், நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வெளியே போனேன். திருப்பியும் அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு ஃபோனில் ஒரு கால் வந்திருக்கு. அவன் என்கிட்ட வந்து, சார் நான் அப்புறம் வரேன் சார். இல்லை இல்லை கொஞ்சம் பேசிட்டு போங்க. இல்லை நான் அவசரமாக வெளியே போனோம், நான் அப்புறம் வரேன்னு சொல்லி போனவன் தான். என்கிட்ட நிற்க கூட இல்லை பேசுறதுக்கு. அவன் கிளம்பி ஓடிட்டான். அதற்குள்ளே மாலையில் வந்து அந்த உபவாசத்தை முடிச்சாச்சு. மாலையில் வந்து பாஸ்டர்மா வந்தாங்க. பாஸ்டர் வந்த உடனே சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னுடைய அவங்க சிட்டி பேங்கில் வேலை செய்தாங்க. 3வது இல்லை டேவிடு டெலிவரி டைமில் 3 மாதம் லீவில், 6 மாதம், ஐ திங்க் 6 months லீவ், 6 மாதம் லீவில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதோ ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, சிட்டி பேங்க் ஷேர். இவங்களுக்கு தெரியல. அது அன்னைக்கு தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த ஷேர்ஸ் இவ்வளோ இருக்குது, இந்த ஷேர்ஸை வந்து நீங்கள் விற்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம். இது ஆனால் விற்கிறதுக்கு டைம் வந்துடுச்சு, இது வேணால் நீங்கள் விற்கிறதுனால நல்ல ரேட்டு நல்லா ஹையில் இருக்குதுன்னு சொல்லி அவர் ஈவினிங் வந்து சொல்கிறாங்க. அது அந்த காலத்தில் அது ஒரு 7.5 லட்சம் 8 லட்சம் இருக்கும் அந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்றா. நான் சொன்னேன், 11 நாள் ஜெபித்து கொண்டிருந்தது இன்றைக்கு கர்த்தர் வழி, அதாவது கண்களுக்கு தெரியல, அது அவங்களுக்கு கொடுத்தது யாருக்கும் தெரியாது. அவங்க சொல்லலைன்னா இன்னும் அந்த தெரியாமல் தான் இருந்திருக்கும். ஜெபித்த போது கர்த்தர் என்ன செய்தார், ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தினார். இது இருக்கிறது என்றும் வெளிப்படுத்தி அந்த பணத்தையும் தந்து அந்த கடனை அடைத்து விட்டார் அற்புதமாக. அதாவது காசு இல்லைன்னு சொல்லியிருப்போம், நமக்காக கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார் கண்டிப்பாக. ஆனால் விசுவாசிக்கும் போது நமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அந்த விசுவாசத்தின் இந்த கடனை அடைப்பார். நான் கேட்டதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவரே இயேசுவே உண்மை தேடி யாரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பதில் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அவ்வளோ விசுவாசித்தேன். இந்த வார்த்தையின்படி எனக்கு கடன் எடுக்க முடியாது என்று. ஹல்லேலூயா. அதன்படி கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது நமக்கு ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து வந்து இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அந்த சமாதானம் இருக்காது, பயங்கரமாக வேதனை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் விசுவாசித்து நாம் அந்த நேரத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். இது அவருடைய சித்தம். இதை நாம் பெற்றுக்கொள்வது அவருடைய சித்தம், அவருடைய பரிபூர்ண இன்பமான காரியம். நான் இந்த வண்ணமாக இருப்பது, நான் சுகத்தை பெற்றுக்கொள்வது, நான் ஐஸ்வர்யனாக இருப்பது, என்னுடைய சந்தோஷத்தினால் நடப்பது, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருப்பது எல்லாம் தேவ சித்தம். இந்த சத்தியத்தை விசுவாசித்து இருக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இதில் அதுதான் நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தின்படியும் செய்கையும் உங்களில் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம விசுவாச கிரியை நமக்குள் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் இதில் இருக்கும் பிறகு இருக்கும் காரியம்லாம் நம்முடைய தகுதியை பற்றி சொல்லுகிறது. என்ன தகுதி நமக்கு இருக்க வேண்டும்? வாசிங்க
14-15. நான் வீணாக ஓடினதும் நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி அதாவது நம்முடைய பிரயாசம் வீணாகாது. கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாகி இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல் பிரகாசிக்கிற நீங்கள். ஹல்லேலூயா. அதாவது எந்த சத்தியத்தை நாம் பிடித்துக் கொண்டு விசுவாசித்துக் கொண்டிருந்தாலும் நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அதுதான் சுடர்களை, உலகத்தில் சுடர்களைப் போல் பிரகாசிக்கும் நீங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை பிரகாசிக்க செய்வார். நம்முடைய விசுவாசத்தின்படி வாசிங்க. கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தகுதி இதை பெற்றுக்கொள்வதற்கு குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிக்கு இல்லாமலும் செய்யுங்கள். இந்த 5 காரியம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த 15-16 வாசிக்கும் போது 5 காரியங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் யாரும் குற்றம் சொல்ல ஒரு இடம் கொடுக்கக்கூடாது. குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாகவும் எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமலும், எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாதனும் தர்க்கிப்பு இல்லாமலும் இருக்கும்போது எதை பற்றியும் தர்க்கிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் சத்திய வார்த்தை. யாரிடத்திலும் தர்க்கம் தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த 5 காரியத்தை கொண்டு இருக்கும் போது நாம் பாத்திரவனாக இருக்கிறோம். அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கும் போது அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய இன்பத்தின்படியும் அவருடைய சத்தியத்தில் இருக்கும் காரியங்களை கர்த்தராகி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். நம்முடைய விசுவாச கிரியினால். விசுவாச கிரியை என்ன? இந்த பிரச்சனைக்கு நடுவிலும் நாம் சத்தியத்தை விசுவாசித்து அதை நாம் என்ன செய்கிறோம்? அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி தான் நான் இருப்பது கர்த்தருக்கு சித்தமான காரியம். இது இருக்கும் நிலை பிசாசுக்கு சித்தமான காரியம். இதை நான் நிராகரிக்கிறேன், இதை நான் தள்ளுகிறேன் இயேசு நாமத்தில். சாத்தானே அப்பால போ இயேசு நாமத்தில். நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்குள் நீதித்துவம் இருக்கிறது. அது எனக்கு கர்த்தராக நீதித்துவம் இருக்கிறதுனால் எனக்கு அவருடைய சிலுவையில் செய்த கிரியைகள் எனக்கு பிரதிபலிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதற்கு புறம்பாக இருக்கும் காரியத்தை நான் தள்ளுகிறேன் இயேசு நாமத்தில். விசுவாசத்தை தள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தை நாம் பிடித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த கிரியைகளை நமக்காக செய்வோம். ஒரு நாள் வரல, 2 நாள் வரலன்னு பரவாயில்ல, தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு 11 நாள் உபவாச ஜெபத்தில் 11வது நாள் தான் இந்த விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும் என்றால் இந்த வண்ணமான காரியத்துக்கு உபவாசிக்கலாம். ஆனால் அதிகமாக இல்லை, காலையில் இருந்து ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் உபவாசிக்கலாம். தொடர்ந்து 40 நாள் 50 நாள்லாம் உபவாச ஜெபம் வேண்டாம். அது தப்பு, அது செய்யக்கூடாது. நம்முடைய சரீரத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தை அவருடைய பரிசு ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் இயேசு. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை பார்த்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. உபவாசிப்பது எதற்காக? நம்முடைய ஆவி பலப்படுவதற்காக. மாம்சத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஒடுக்கிறோம், ஆவியில் பலப்படுகிறோம். ஆவியில் பலப்படும் போது இன்னும் விசுவாசம் இன்னும் அதிகமாக வரும். அதற்காக தான் நாம் உபவாசம் செய்கிறோம். ஹல்லேலூயா. அந்த உபவாச ஜெபம் என்றால் ஜெபத்தில் எரிபொருளை ஊற்றுகிற வண்ணமாக, கெரோசின் பெட்ரோல் ஊற்றினா எப்படி இன்னும் பயங்கரமாக எரியும். அதே நெருப்பில் இன்னும் அந்த எரிபொருள் இந்த மாதிரி பெட்ரோலில் டீசல் ஊற்றாச்சுன்னா அது இன்னும் கொழுந்தெரியும். அதே வண்ணமாக தான் ஜபமே ஒரு நெருப்பு தான். அந்த ஜபத்தில் உபவாச ஜபம் என்று சொல்லும்போது நம் இந்த நெருப்பில் இன்னும் இந்த பெட்ரோலில் டீசல் ஊற்றி அது இன்னும் பயங்கரமாக அதை கொழுந்தெறிய செய்கிறோம். அதுதான் உபவாச ஜபம். ஹல்லேலூயா. ஸோ அதை நாம் ஞானமாக செய்ய வேண்டும். நம்முடைய சரீரம் கெடுக்கிற அளவுக்கு செய்ய வேண்டாம். மாத்திரை எல்லாம் சாப்பிட்றவங்க அதை உபவாசம் செய்ய வேண்டாம். நீங்கள் தாராளமாக சாதாரண ஜபத்தை கர்த்தர் கேட்பார். அதுவே நல்ல பலமான ஜபமாக இருக்கும். கடைசி வசனத்தை வாசித்து முடித்துக் கொள்வோம். ரோமர் 9வது அதிகாரம் 25-26.
ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 மற்றும் 26. அந்தபடி எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களே, அந்தபடி எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாத இருக்கிறவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் என்று சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஹோசியா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்தில் கர்த்தர் நம்முடைய நிலையை எந்த வண்ணமாக மாற்றுகிறார், நம்முடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். இதுதான் ரட்சிப்பின் முதல். விசுவாசிக்கும் போது நமக்கு கிடைக்கும் ரட்சிப்பு தான் முதல் படி. அந்த இடத்தில் நாம் வந்து விட்டோம் என்றால் பிறகு எல்லாத்திற்கும் நாம் சத்தியத்தை அறிந்து அதை விசுவாசிப்பதற்கு ஒரு சுலபமான காரியம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்னுடைய ஜனங்கள் இல்லை என்று சொல்லப்படாதவர்கள் அவருடைய ஜனம் என்று சொல்ல அழைப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் என்னுடைய ஜனம் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லப்படுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தினால், நாம் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தினால், அந்த சத்தியத்தை விசுவாசித்ததினால் நம்முடைய நிலையில் மாற்றம் வருகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இது எப்படி வந்தது? நாம் சத்தியத்தை விசுவாசித்தோம். கர்த்தராகிய இயேசு நமக்காக எல்லா கிரியையும் சிலுவையில் செய்து முடித்தார். என்ன செய்து முடித்தார்? அவர் நமக்காக நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். அவருடைய நீதித்துவத்தை நமக்கு தந்தார். அதை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவம் ஆவிக்குரியதில் அவர் மீது திணிக்கப்படுகிறது. அவருடைய நீதித்துவம் நம்முடைய மேல் வருகிறது. நாம் நீதிமானாக மாறுகிறோம். இதை நம்முடைய கண்களில் நாம் எதையும் கண்டதில்லை. நாம் என்ன செய்கிறோம்? இதையெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தினால். இது தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து, அவருடைய பிரியமான காரியம் என்பதை அறிந்து, அந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த விசுவாசத்திற்குள் வந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டும். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஹல்லேலூயா. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒவ்வொரு காரியத்திலும் அவனுக்கு விசுவாசம் தான் முக்கியமானது. அந்த விசுவாசம் இருந்தால் அவனுக்கு இல்லாதவைகள் எல்லாம் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். எதை விசுவாசிக்க வேண்டும்? அதற்கு உரிய சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விசுவாசித்து இந்த நிலையை, இப்போ இருக்கும் நிலை, வியாதியாக இருந்தாலும் தரித்திரமாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் அந்த நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும், தள்ள வேண்டும். இது தேவ சித்தம் அல்ல. பிசாசை அப்பால் போ, சாத்தானை அப்பால் போ, இயேசு நாமத்தில். இயேசுடைய சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவனுக்கு ஒப்புகிறேன். இந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவர். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தராகிய இயேசுடைய வார்த்தையின்படி நான் சுகமானேன். அவருடைய தழும்புகளில் நான் சுகமானேன். அவர் எனக்காக தரித்திரனானார். அவருடைய சிலுவையில் என்னை அவர் என்ன செய்தார்? என்னை ஐஸ்வர்யனாக மாற்றினார். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. யார் நீங்கள் விசுவாசித்தால் போதும். அந்த விசுவாசத்தின்படி கர்த்தராகிய தேவன் என்ன செய்வார்? அவருடைய பிரியமான காரியம், அவருக்கு இன்பகரமான காரியம் என்ன? அந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் அதன்படி காரியங்களை உடைய வாழ்க்கையில் செய்வது தான் அவருக்கு இன்பமான காரியம். ஹல்லேலூயா. அதை அறிந்து நாம் விசுவாசத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த வார்த்தையின் சத்தியத்தை விசுவாசித்து அதை கடந்து செல்ல வேண்டும். அந்த பிரச்சனைகளை கடந்து செல்ல வேண்டும். அந்த உபதிரத்தை கடந்து செல்ல வேண்டும். சத்தியத்தில் இருக்கும் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிற வரையும் என்ற தலைப்புக்கு இதுதான் தியானம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் தியானம். நாம் எழுந்து நிற்போம்.